உங்க வீட்ல இருந்து எங்கேயோ இருக்க ஜிம்முக்கு நீங்க கன்சிஸ்டன்சியா போறீங்க. ஆனா உங்க வீட்லயே இருக்க இந்த இடத்த நீங்க கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க. இந்த இடத்துக்கு மட்டும் நீங்க ரெகுலரா போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கோல் வெயிட் கெயினா இருந்தாலும் வெயிட் லாஸா இருந்தாலும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது என்னதுன்னா கிச்சன். தெரியும், வெயிட் லாஸா இருந்தாலும் வெயிட் கெயினா இருந்தாலும் மெயின் ரோல் ப்ளே பண்ண போறது வந்து டயட் தான். அந்த டயட்டோட மேக்கிங் ப்ராசஸ் வந்து கிச்சன்ல தான் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம டயட்டை இன்னும் ஈஸியாக மாற்றிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில மாடிஃபிகேஷன்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் டயட்டை நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சில நேரம் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளோட டயட்டை வந்து எக்ஸ்ட்ரா பண்ண முடியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு குக் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக குக் பண்ணிவிட்டு உங்கள் டயட்டை ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ வீட்டு கிச்சனுக்கு போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபுட்டுக்கு போகாம ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி ஃபுட்டா பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரெட் ஆம்லெட், முட்டை தோசை, சிக்கன் குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது எண்ணெயை அள்ளி ஊத்தாம அளவா பயன்படுத்த பாருங்க. Can you catch my point?